வணக்கம் மக்களே, நான் உங்கள் டவுன்ஷிப் தமிழன். இப்பொழுது டே 11க்கு அனைவரையும் வருக என ஒரு மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இடையில வீடியோ எங்கே காணோம் அப்படின்னு தேடாதீங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா ஃபோன் எங்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதனால் சரி வாங்க, ரொட்டீனாக என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே எல்லாருமே வேலை செஞ்சுட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அவன் கஷ்டப்பட்டு காசு சம்பாரித்து உங்களையில் வேலை செய்யணுன்னா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறீங்களாடா டவுடி பாய்ஸ். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுலாம். வேணுங்கிறப்போ கூப்பிட்டுக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஓகே, லெவல் 11க்கு அனைவரையும் வருக என வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி. நிறையா கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, ரேட்டிங் கேட்குறான். எப்பயும் போல் இன்றைக்கி ரேட்டிங் கிடையாது. அதே மாதிரி உள்ளே யார் யாருக்கு 3 பேர் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. 1 2 3. ஒரு நார்மலாக டவுன்ஷிப்லேருந்து இந்த க்ரீன் கலரில் அந்த க்ரீனுங்கிற பாருங்கள், மஞ்சள் கலரை பார்த்தா தெரியும். இது டவுன்ஷிப்லேருந்து அனுப்புறது. அந்த கிஃப்ட் எடுத்து என்னென்னு பார்ப்போம். ஓகே ஒன்று கொடுத்துருக்கான். என்னமோ அந்த பம்பு செட்டு மாதிரி கொடுத்துருக்கான். ரைட்டு, ஓகே. அப்போ நம்ம ட்ரெயினர் இருக்கிறதெல்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம். செங்கல், ப்ளைவுட்டு, ஆணியில் வந்திருக்கு. அனைத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ட்ரெயினை ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்றலாம். ஏன்னா அது வந்தால் இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன லேண்ட்ரோமெட்டு அப்படின்னு என்னமோ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. ஓப்பன் ஆகிடுச்சு. பலூன்லாம் பறக்குது. பார்த்தவங்களுக்கே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? எனக்கு இருக்குது. வாங்க ட்ரெயினை சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். 4 கோதுமை இருக்குது. அதில் ஒரு கோதுமை இதுக்கு, மொத்தம் 3 கோதுமை இதை போட்டு அனுப்பிவிடலாம். போயிட்டு வாங்க, ட்ரெயின் நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டரில் வயசான பாட்டியம்மா என்னமோ கேட்குறாங்க. பால் வேணுமாம்மா? இதை கொடுத்துட்றேன், வச்சுக்குங்க. அதுக்கடுத்து நம்ம தொப்பி தலையும் கேட்குறான். வச்சுக்குங்க. இதெல்லாம் அனுப்புனா நமக்கு ரிவார்டாக கிடைக்குது. என்னமோ செங்கல் ஒன்று கிடைக்குது. ரொம்ப நன்றி. தாத்தா கேட்குறாரு. தாத்தாவுக்கு ஒன்று அனுப்பிடலாம். போயிட்டு வாங்க தாத்தா. இது பிஸ்கட் இருக்குது. பிஸ்கட் நம்ம ரெடியாக இருக்கா? எஸ், ரெடியாக இருக்குது. அதனால் பிஸ்கட் ரெடி என்ன நம்மளுக்கு. ஏம்மா கண்ணடிக்கிற பார்த்தியா? நீ கண்ணடிக்கிறியா? பிஸ்கட் ஒன்று கொடுக்குறேன், வச்சுக்கோ. ஜாலியாக சாப்பிட்டு உடம்பு தேர்த்து. ஓகேவா? எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வரைக்கும் எல்லாம் சென்ட் அப் பண்ணியாச்சு. மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். கோழிக்கு தீவனம் போட்டு கோழிலேருந்து முட்டையை திருட்டிக்கலாம். இந்தாங்க. அதுக்கடுத்து எப்போ வேலைக்கு போல் ஆட்டுலேருந்து இந்த உள்ளனை எடுத்துக்கலாம். 6 ஆட்டுக்கு தீவனம் போட்டுக்கலாம். அதேமாதிரி ஆடு முடிஞ்சோன்னு மாடு. ஓ மாதா எங்கள் குலமாதா அப்படி பாட்டு பாடிக்கிட்டே பாலை கறந்துடலாம். ஓகே, பாலை கறந்தாச்சு. அப்புறம் வேறு என்ன இருக்குது? தீவனத்தில் உருவாக்கிடலாம். ஃபஸ்ட்டு கோதுமை அறுவடை பண்ணிவிட்டு அப்புறம் கரும்பு, அப்புறம் பருத்தி. இப்போ மக்காச்சோளத்தை போட்டு விட்டுலாம். அதுமாரி கேரட்டையும் போட்டு விட்டுலாம். ஓகே, இதெல்லாம் உருவாகிட்டு இருக்கட்டும். அதுக்கடுத்து என்னென்ன வேணும் ஹெலிகாப்டரில் இருக்கீங்களா பார்ப்போம். இது ஒரு உள்ளன்னு, இது ரைட்டு. என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது ஒன்று தயாரிச்சிடலாம். இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்திங்களா, சட்டை தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது ஆட்டோட இந்த முடி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி இது ஒன்று கேட்டான். வேறு என்ன கேட்டான்? அவ்வளோதான். அது உள்ளன்னு இருக்குது. இந்த குட்டி பாப்பாவுக்கு அனுப்பிவிடலாம். குட்டி பாப்பா என்னமோ கேட்குது பாவம். அனுப்பிவிட்டால் வேலை முடிஞ்சிச்சு. லெவல் 12க்கு அனைவரையும் வருக என வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம செய்யலாம். உள்ளே ஹவுஸ் மேக் பண்ண சொல்லுது. ஹவுஸ் இந்த இடத்துல இருக்கா, இங்கே வச்சிடலாம். ஓகே, மறுபடியும் ஹவுஸ் இப்போதைக்கு இல்லை. ஓகே, அதுக்கடுத்து ஃபார்மிங்கில் நம்மளுக்கு லேண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்போ சூப்பர். ஹெலிகாப்டர் கொஞ்சம் நவுத்தி வச்சிடலாம். எங்கே நவுத்தி வைக்கலாம்னா இங்கே நவுத்தி வச்சிடலாம். ஹெலிகாப்டர் இங்கேருந்து போட்டோம். ஏன்னா கொஞ்சம் இடம் வசதி இருந்தால் நம்ம இங்கே ஃபார்மிங் ஒர்க்கெலாம் பார்க்க முடியும். ஓகே, ஹாஸ்பிட்டலில் நவுத்தி இங்கே வச்சிடலாம். ரொட்டேட் பண்ணி
ஹாஸ்பிட்டலில் தூக்கி இங்கே வச்சிடலாம். ஏன்னா வரீங்களா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும். ஏன்னா மக்கள் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க பாவம். இதெல்லாம் மாற்ற வேணாம், இப்போதைக்கு இருக்கட்டும். அப்போ அடுத்தடுத்து போக மாற்றிக்கலாம். லேண்டு பிரச்சனை இருக்கும்போது மீதி இருக்க நாளில் வந்து கோதுமை போட்டுவிட்லாம். ஏன்னா கோதுமை சீக்கிரமாக வளர்ந்துடும். அதை அறுவடை பண்ணிக்கிட்டு ஃபீட், அதாவது இதெல்லாம் உருவாக்கணும்ல, கோழிக்கு மாட்டுக்கள் தீவனம் உருவாக்கணும். ஓகே, வேறு என்ன இருக்குது? இதெல்லாம் நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு கம்யூனிட்டி பில்டிங்கில் என்ன வந்திருக்குன்னா மூவி தேட்டர் முக்கியமாக மக்களுக்கு பொழுதுபோக்குக்கு முக்கியம் தானே, அதனால் தேட்டர் ஒன்று. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது? கஃபே. ஏதாச்சும் டீ காஃபி சாப்பிட்ணுன்னா வேணும்ல, அதனால் கஃபே வச்சாச்சு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக என்ன ஐட்டம்ஸ், ஹவுஸ் ஆஃப் லக் இங்கே வச்சிடலாம். அதான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறக்கு அழகா. ஓகே, அதெல்லாம் உருவாகிட்டு இருக்கட்டும், லேட்டாகும். ஃபேக்ட்ரிஸ் வந்து டெய்லர் ஷாப் நம்ம இங்கே வச்சிடலாம். இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ட்ரீட் பண்ணி வச்சிடலாம். அது பாட்டுக்கு உருவாகிட்டு இருக்கட்டும். இதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வேணும்னா ஹவுஸ் மேக் பண்ணணும். ஆமாம், இதெல்லாம் வேகமாக பண்ணத்தாகும். இதெல்லாம் ஃபேக்ட்ரி உருவாகணும். இதெல்லாம் உருவாகி அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். ட்ரெயினில் வந்து வரக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, சீக்கிரமாக வரட்டும். வந்தால் தான் அடுத்தடுத்து அனுப்பிவிட்டு நம்ம வந்து உருவாக்கிட்டே இருக்க முடியும். வேறு என்னமோ ரிவார்டு கொடுத்துருக்கான், கொஞ்சம் நவரும் இருந்தப்பா. ரிவார்டு என்ன ரிவார்டு இருக்குது? ஓகே, மறுபடியும் இதுக்குள்ளே வந்துட்டோம், கேம் வந்துட்டோம். வாங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் பேக், இதெல்லாம் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 யூஸ் பண்ணி உடச்சிடலாம். எங்கே என் டார்லிங்கான இங்கே ஒளி வச்சுட்டாங்க மக்களே, நீங்கள் கண்டுபிடிச்சி தரணும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா என் டார்லிங் இருந்தால் இது புதுசாக என்னமோ கேம் கொண்டான்ட்டு என் டார்லிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் சும்மா போனவங்க ஃபஸ்ட்டு. ஓகே, 6 4 8 எனர்ஜி யூஸ் பண்ணி உள்ளே போவோம். ஓகே, சூப்பர். ஏதோ ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்குது, கத்திட்டு போகுது பாருங்கள், பார்த்தா தெரியும். ஓ, பொம்மை, ரைட்டு. அதுக்கடுத்து இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓ, தாத்தாவா? தாத்தாலாம் எனக்கு வேணாம், எனக்கு என் ஆள் தான் வேணும். என் ஆளை காணோம் மக்களே, கண்டுபிடிச்சி கொடுங்க. இவன் என்னமோ சொல்கிறான், ரேச்சல் ஐவரஸ்க்கு கிட்னாப் பண்ணுறான் போகலாம். நான் ஐயோ, நீ தான் கிட்னாப் பண்ணியாட மண்டத்தலையா? உன்னை வெட்டி கூறு போட்டு என் ஆளை கண்டுபிடிக்கல. என் பேர் டவுன்ஷிப் தமிழ் இல்லைடா. வாங்க போய் தேட போகலாம். எங்கே இருக்குது இன்விடேஷன்? இங்கே இருக்குது. ஓகே, இதெல்லாம் தூக்கி வெட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம். இதே நீ தான் இருப்பியாடா மீசக்காரா? யாழ் இல்லையாடா? ரொம்ப வருத்தமாக இருக்கியா? யாழ் இருந்தால் நல்லா இருக்கியா? ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஜாலியாக போயிட்டுருப்போம். இப்போ என் ஆள் இல்லாதனால ரொம்ப வருத்தமாக இருக்கியா? சீக்கிரமே என் ஆளை கொடுத்துறியா ப்ளீஸ்? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மக்களே, கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே அவன்கிட்ட. ஓகே, அதை முடிச்சோன்னே வேறு என்ன இருக்குது? ரைட்டு, மெயில் மெயில் அனுப்பியாச்சு. அது கெட்ட வில் அதை கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குது? ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணி போயிட்டே இருப்போம். டக்குன்னு போனதான் என்னமோ கிடைக்கிது நம்மளுக்கு, நிறையா கிடச்சிருக்கு. இதெல்லாம் இந்த கேம் விளையாடுக்குண்டானது கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து உள்ளே போவோம். ஃப்ரீ வெடிக்க விடுவோம், செதற விடுவோம். ரைட், நிறைய கிடச்சிருக்கு. ரைட்டு. இது எங்கடா இருக்குது? மறுபடியும் பக்கத்தால் தான் இருக்கீங்க. வேகமாக போவோம். இது கொஞ்சம் எடுத்துக்குவோம் எனர்ஜியை. 4 6 8 10 எல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஆளை கண்டுபிடிச்சி தாடாடே. டோன்ட் வரி, இட் வில் ப்ராமிஸ். ஆள் இங்கே இருக்கிறா, மேலே இருக்கிறா, கண்டுபிடிச்சிட்டு ஒளி வந்து விட்டது. கண்ணான கண்ணே, ஐயோ வேணாண்டா வந்தாண்டா. உன் செல்லக்குட்டி உன்னை காப்பாற்ற வரண்டா. ஜெயவரவி படத்தில் வர மாதிரி பின்னாடி கைத்தை கட்டிட்டு ராரி அப்படின்னு பாட்டு பாடிட்டு உன்னை எந்த காப்பாற்றல. என் பேர் டவுன்ஷிப் தமிழ் இல்லைடா. மக்களே, என் ஆளை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என் ஆளை பார்த்துட்டேன். அதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம க்ளியர் பண்ணிட்டு போவோம். என்னமோ வேணுங்கிறான். 4 8 6 தயவுசெய்து ஆளை விட்டுறாடே கிழவா. உனக்கு ஆள் இல்லைன்னு நான் என்னடா பண்ணுவேன்? ஆளை ஏடா பிடிச்சி வச்சுட்டு வாதனை பண்ணுறேன். சரி,
ரோதனை பண்ணுற ஆளை விட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் விட்டுறா டே ஆள் அங்கே இருக்குடா ப்ளீஸ்ரா டே பிரேக் அங்கே போகணுமா இதுக்கெல்லாம் நான் மறுபடியும் விளாட்ணுமேடா கேமுக்குள்ளே கேம் போய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணாத்தையும் ஆளை விடுவியாடா என் ஆள் பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையாடா இல்லை என்னையை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா யாரை பிடிச்சி வச்சுட்டு என்னை நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற கண்ணே வந்துட்டேன் கண்ணே நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத வந்துடுவேன் தைரியமாக இரு யாரை பார்த்துட்டேன் இதை போய் விளாண்டுட்டு வரமா உன்னை காப்பாற்றுறக்கா உள்ளே போய் விளாட போகிறேன் என்னென்ன இருக்குது இதை யூஸ் பண்ணி விளாடணும் இதை கட் பண்ணால் இந்த செயின் கட் பண்ணிடும் ஒரு நிதம் மட்டும் கட் பண்ணும் ஓகே கிரீனில் வெடிக்க வச்சிடலாம் நீ எல்லாம் பாம்பு வெடிக்க வச்சிடலாம் டக்கு 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 டக்குன்னு முடிச்சுடு வேலை முடியுது முடிச்சா எத்தனை கிடைக்குது 7 எனர்ஜி கிடைக்குது ஓகே இதை வச்சு ஓகே இதெல்லாம் நிறையா கிடச்சிருக்கு அன்லிமிட்டடாக ஓகே இதெல்லாம் கொஞ்சம் விளாடுவோம் விளையாண்டா தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஆளை கண்டுபிடிக்க முடியும் மக்களே தப்பாக நினச்சிக்காதீங்க விளையாண்டி ஆகணும் அதுக்கடுத்து என்ன ஓகே இதை வெடிக்க வைப்போம் அதுக்கடுத்து இதை கொண்டு போய் வெடிக்க வைப்போம் டே சாவடிக்காதீங்கடா டே ப்ளீஸ் ஆடி யார் பாவம் இல்லையாடா ஓகே இதை வச்சு ப்ளூ வச்சிடலாம் ப்ளூ தான் 16 வேணும் நீ எல்லோ 5 வேணுமா எல்லோ 5 முடிஞ்சு ஜாலி அவ்வளோதான் பறக்க விடுவோம் பாருங்க மக்களே ஆளை கண்டுபிடிக்கணும் ஆளை கண்டுபிடிச்சாச்சு ஆளை காப்பாற்றணும் அதனால் சுறுசுறுப்பாக விளையாடுறோம் எனர்ஜி ஏற்றுறோம் தாக்குறோம் வெட்டுறோம் தூக்குறோம் அதனால் மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகே சீக்கிரம் வாங்க எனர்ஜி நாம் உருவாக்கிட்டே இருக்கணும் ஏழை காப்பாற்றக்கூடிய வெறி ஏறிக்கிட்டே இருக்குது என் உடம்புல அதுக்கடுத்து இது மறுபடியும் என்ன இல்லை இது கிரீன் ஃபுல்லாக ஆக்கணுமா ஓகே ப்ளூ ஃபுல்லாக ப்ளூவை தூக்கும் ஓகே டே நம்மளுக்கு தேவை எல்லோடா ஏன்டா வாதனை பண்ணுறீங்க எல்லோ வேணும் எல்லோ சீக்கிரமாக வாங்கடா டே நீங்கள் கிரீன் ஒன்று இந்த இது இங்கே இருக்கு பாருங்க கிரீன் ஓகே ஆச்சு 9 எல்லோ இருந்தால் நம்ம வேலை முடிஞ்சு இப்போ 5 எல்லோ முடிஞ்சு நீ அடுத்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிது எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்னு தெரியல ஓகே இதோட 7 எனர்ஜி வந்துடுச்சு 28 எனர்ஜி இருக்குது அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம எடுத்து கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் ஓகேவா இது 14 போச்சுன்னா மீது 5 தான் இருக்குது இதுக்கு ஒரு 10 ஓகே இன்னும் ரொம்ப தூரம் போகணும் மக்களே அதனால் இந்த கேமை அப்புறமேல் கன்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ இந்த மெயின் கேமுக்குள்ளே போகலாம் மெயின் கேமுக்குள்ளே இன்னும் ரிவார்டு கொடுத்துருக்கான் என்னென்ன ரிவார்டு கிடச்சிதுன்னு பார்ப்போம் பால் அதெல்லாம் உருவாக்கணுக்காக ரிவார்டு நிறையா கொடுத்துருக்கான் ஓகே அன்லிமிட்டடாக விளையாடுறதுக்கு இன்னும் மாடுகளை இந்த ஃபார்ம் அனிமல்ஸ் ஓகே எல்லாம் தலையில் ஹெட்செட் மாட்டி இருக்குது மக்களே பார்த்தீங்கன்னு தெரியுதா ஜம்முன்னு இருக்குது என்ன சொல்கிறது இது ஒரு அழகாக இருக்கே மாடு வேறு லெவலில் இருக்குது மக்களே மாடு வேறு லெவலில் இருக்குது பிறகு வேறு என்ன ரிவார்டு கொடுத்துருக்கோம் ஆணி 3 கலெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கிட்ட போனோம்னா அடுத்து கோழிக்கு அந்த தலைக்கு கொடுப்பான் எல்லாம் வாங்கி நம்ம அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம் ஓகே இதெல்லாம் சீக்கிரமாக வந்த நேரத்து நல்லாயிருக்கும் எங்கே ட்ரெயினை ட்ரெயின் சீக்கிரமாக வாங்கப்பா 2 ரூபா கொடுத்து கலெக்ட் பண்ணிக்கிற மக்களே தப்பாக நினச்சிக்காதீங்க
ட்ரெயின் வந்தால் தான் நம்ம அடுத்த ட்ரெயின் ஃபில் பண்ணிடணும். அதுக்கு போயிட்டு வரக்கு லேட் ஆகிரும். இது போயிட்டு வரக்கு மற்றெல்லாம் உருவாக்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வேறு ட்ரெயின் 3க்கு கான் தான் வேணும். கானை உருவாக்கணும். கானு மேலே வந்து இது கீழே கான் கொடுத்துடலாம். கான் 5 10 ஹெல்ப் கேட்போம். வரட்டு ரிவார்டு மறுபடியும் என்ன ரிவார்டு கொடுத்துருக்கா மக்களே, என்னென்னு போய் பார்ப்போம். கண்ணாடி கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ரைட்டு இங்கே இருக்கலாம் வெட்டி தூக்கலான்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பத்தலை. மக்களுக்கு தான் ஹவுஸ் வீடு கட்டிகிட்ருக்குமே. வீடு கட்டுறதுக்கு இன்னும் வீடு வேறு ஏதாச்சும் கட்டலாமே. வீடு எதுவும் கட்ட முடியாது. பார்த்து உங்களுக்கே தெரியும். அதாவது +15 +20 போட்டு பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இந்த க்ரீன் பிளாக் கலரில் ஒன்றும் அப்படின்னா கட்ட முடியும். ரெட் கலரில் இருக்கனால கட்ட முடியாது. உள்ளே போய் இதை கலெக்ட் பண்ணிக்கலாம், இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அச்சீவ்மெண்ட்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு பெருசாகிடுச்சு கொஞ்சம். ஓகே சூப்பர். 5 கான் வந்தால் நம்ம ட்ரெயின் அனுப்பிவிட்டு அத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் மிகவும் மிகவும் முக்கியம். ஆக தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி இந்த டவுன்ஷிப் தமிழில் வாழ வையுங்கள். நான் எல்லாத்தையும் வாழ வச்சுருக்கீங்க, என்னை கொஞ்சம் வாழ வச்சிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் ஃப்ரீயாகவே விடக்கூடாது. இதை கொஞ்சம் தயாரித்து வச்சிடலாம். அதேமாதிரி பால், இது வந்து பட்டர்ம்பாங்க. பட்டருக்கு வந்து 3 இது வேணும். ஓகே, பட்டருக்கு வந்து 3 இது வேணும். அதனால் 2 யூஸ் பண்ணி பட்டர் தயாரித்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணி 2 பிஸ்கட்டு தயாரிக்கிட்டோம். ஃபீட் மில்க் போகிறக்கு தான் இது இல்லை. ஓகேவாங்களா? ஓகே, கரும்பு ஃபேக்ட்ரியிலேருந்து சுகர் தயார் பண்ணுறதுக்காக கரும்பு போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கட்டும். இந்த கேம் பொறுத்தவரைக்கும் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. டைம் ஃப்ரீயாக நம்ம அடுத்து வேலை செய்கிற டைமிங் வந்து ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இன்னும் இதெல்லாம் ஃப்ரீ தான். இனிமேல் அறுவடை பண்ணுறதுக்கலாம் அப்படி ஃப்ரீயாக கொடுத்துடலாம். 9 செகண்ட் 8 செகண்ட் ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் நம்ம அறுவடை பண்ணிடலாம். அறுவடை பண்ணியாச்சுங்களா? இந்த இடத்துல மறுபடியும் வந்து கான் போட்டுவிட்டு கீழே வந்து அதே மாதிரி கேரட்டை போட்டுவிட்டலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயினை போயிட்டு வாங்க. ட்ரெயின் பாய் போயிட்டு வாங்க லேட்டாகுது. ஃபீட் பண்ணுறதுக்கு இது 2 கோழி வேண்டாம் இப்போதைக்கு. இது 2 போட்டுவிட்டலாம். கோழிக்கு வந்து கேரட்டும் இது என்ன டக்குன்னு உருவாகுது. எவ்வளோ நிமிஷம்? 1 நிமிஷம் தானா? அதனால தான் உங்களுக்கு டக்குன்னு முடியுது. ஓகே, தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டவுன்ஷிப் தமிழில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.